கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். சிலர் தேவனை பாடுகளுக்கு உட்படுத்துகிறவராகவே காண்கிறார்கள். எப்பொழுதும் நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் அவர்களால் கர்த்தர் தருகிற சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. பிரியமானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பல நன்மையான காரியங்களையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். மற்றவர்களை பார்க்கிலும் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களை தரவும் அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் உபத்திரவத்திலிருந்தும் உங்கள் நெருக்கமான சூழ்நிலையிலிருந்தும் உங்கள் பாடுகளிலிருந்தும் என் தேவன் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டு உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிறந்தோங்கி செழிக்க வேண்டும். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று பிலிப்பியர் 4 அதிகாரம் 11-12 அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவாய் உங்களை நேசித்து உங்களுக்காக உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை பாருங்கள். சூரியன், சந்திரன் இவைகளோடு நல்ல சீதோசன நிலையையும் நல்ல கனிவர்க்கங்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அன்புள்ள பரம தகப்பனாக உங்களோடு கூட இருந்து தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். அது மட்டுமல்லாமல் பிரியமானவர்களே, நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து மனம் திறந்து அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். பிரியமானவர்களை, ஜெபித்து அவரிடத்திலிருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் குறைவுபட்டு வாட வேண்டும் என்பது ஒரு நாளும் அவருடைய சித்தமே அல்ல. அவருக்கு அது பிரியமானது அல்ல. பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட வேண்டுமா? நல்ல வேலையில் அமர வேண்டுமா? ஆவியின் வரங்களினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட வேண்டுமா? ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று அதிகமாய் ஆதாயம் செய்ய வேண்டுமா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களை, இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் விசுவாசித்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களை, என் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற என் தேவன் இந்த காலை வேளையில் உங்கள் அருகில் அவர் இறங்கி இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இதை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களை, என் தேவன் சகலவித நன்மையினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நேரத்திலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் உள்ளம் ஒருபோதும் கலங்காது இருக்கட்டும். காரணம், அகிலத்தையும் படைத்த இந்த தேவன் உங்கள் மத்தியிலே அவர் இப்பொழுது வாசமாயிருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன? தன் பிள்ளைகள் மத்தியிலே வாசமாயிருக்க வேண்டும் என்பதுதான். தன் ஜனங்கள் மத்தியிலே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் தேவன் இந்த நாளிலே அவர் நம் மத்தியில் அல்ல, அவர் நமக்குள் வாசம்
வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுப்பீர்களா? நிச்சயமாகவே அவர் உங்களை சகலவித ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிறவரே, உன்னதமான தெய்வமே, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவரே, அமராஜா மகா பெரியவரே, அப்பா உம்மை போல வேறொரு தேவன் கிடையாது சுவாமி. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர் ஒருவரே ராஜா. ஆமா சுவாமி, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. என் நாமத்தை உயர்த்துகிற, என் நாமத்தை குறித்து பேசுகிற, என் நாமத்தை விரும்புகிற, என் நாமத்தை நினைத்து பார்க்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா இயேசுவே, நீர் மகா பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அமராஜா எங்களை கைவிடாதவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, எங்களுக்காக தன் மடியில் இருந்த உங்கள் சொந்த குமாரனையே நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே என் ராஜாதி ராஜாவே, நிச்சயமாகவே எங்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை கைவிடும்படி நீர் அழைக்கவும் அல்ல. உம்முடைய நாமத்தை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறோம். என் தேவன் சர்வ வல்லவர், அவர் எங்களை ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளாதவர், எங்களை அவர் ஒருபோதும் சத்துருவின் கையில் விட்டு கொடுக்காதவர், அவர் எங்கள் கைகளை பிடித்திருக்கிறவர், முற்றுமுடிய அவர் போதுமானவராயிருக்கிறார். ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் இயேசுவே. ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம் கட்டி அணைக்கட்டுமே அப்பா. எங்களை கட்டி அணைத்து முத்தமிடுகிற தெய்வம் அப்பா. நீங்கள் உம்முடைய மார்பில் போட்டுக்கொள்ளக்கூடியவர், உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர், உம்முடைய கண்களின் வெளிகளுக்குள்ளாக எங்களை வைத்து நீர் பாதுகாக்கிற தெய்வன் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. கழுகு தன் செட்டைகளை விரித்து எப்படி தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, உன் தாய் நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் நிச்சயமாகவே இந்த கூட்டிலே நான் விட்டு போவது அல்ல, உன்னை நான் எடுத்து உன்னை உயர பறப்ப வைப்பேன் என்று சொல்லி உனக்கு நான் என்னை போல வேட்டையாட கற்றுக் கொடுப்பேன், உன் ஆகாரத்துக்கு ஏற்ற காரியங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் நீ எப்படி அடைய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ராஜா, எப்படி ஒரு தாய் கழுகு தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறதோ, எப்படி அதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதோ, எப்படி அதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிறதோ, நம்பிக்கையை கொடுக்கிறதோ, அதுபோல அப்பா நீர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து எங்களை நீர் நித்தமும் பலப்படுத்துகிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா யாராக இருந்தாலும் சரி ராஜா, உங்க மேல விசுவாசத்தை வைத்து நம்பிக்கையோடு இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. தேவ ஆளுகை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. மகிமையாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக அப்பா. அவர்கள் மாத்திரமல்ல அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை தங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், ராஜா தன் கணவருக்காக ஜெபிக்கலாம், மனைவிக்காக ஜெபிக்கலாம், தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கலாம். இப்பொழுது யாருக்காக அப்பா உம்முடைய பிள்ளைகள் மனதில் அவர்களை இருதயத்தில் நினைத்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அப்பா, அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்டு அற்புதத்தை செய்வீராக ராஜா. அமராஜா அப்பா, என்னுடைய ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அமராஜா இயேசுவே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை அல்ல இது அமராஜா இயேசுவே, இது உம்முடைய வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. நான் இந்த காலை வேளையிலும் பேசிக்கொண்டு இருக்கிற ஜெபிக்கிற வார்த்தை அப்பா, உம்மை உயர்த்தி, இந்த தேவனை உயர்த்தி, சர்வலோக அதிகாரியை நாங்கள் உயர்த்தி, ஹல்லேலூயா, அகலத்தும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கின என் தேவாதி தேவனை நோக்கி, எங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி செய்யும் ஏறெடுக்கும் ஜெபமாக இது இருக்கிறது. அமராஜா, ஆகவே நீர் ஜெபத்துக்கு பரலோகத்தை நீர் திறந்து இப்பொழுதும் அப்பா நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். எங்கள் சத்தத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா ராஜா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஒருமனப்பட்டு இப்பொழுது இணைகிறோம். இந்த காலை வேளையிலே சுவாமி, ஒருவன் 1000 பேரும் 2 பேர் சேருகிற பொழுது 10,000 பேரும் துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இயேசுவே, இந்த ஊழியத்தில் இணைந்து அப்பா என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அப்பா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நேரத்தில் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தருவீர். எங்கள் தேசங்களை ஆசீர்வதிப்பீர், எங்கள் ஊரை நீர் ஆசீர்வதிப்பீர், நாங்கள் இருக்கும் பட்டணங்களை ஆசீர்வதிப்பீர், எங்கள் கிராமங்களை ஆசீர்வதிப்பீர், எங்கள் தெருவை நீர் ஆசீர்வதிப்பீர். எசப்பா, எங்கள் வீட்டை நீர் ஆசீர்வதிப்பீர், எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ மகிமை அப்பா ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, தேவ மகிமை ஒவ்வொருவரும் ஆளுகை செய்வதாக. இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள்
மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் காலை வேளையில் அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ரிபாதலபா ஷிகலபா ரிபாதியா ரிமா ஷிதிலியா கொலதியா அந்தனபரி மா ஷிதிலியா கல்னதாஷி யகு லபா ரிகா லிகா லிவா ரிபிலியா மாஷிதிமியா யா கொலாதீன். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய ஷட்டைகளை நீர் விரித்து இந்த காலை வேளையில் நீர் நிற்கிறீர். ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய ஷெட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய ஷெட்டைகளின் கீழ் பாதுகாப்பு உண்டு. கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் ஷெட்டைகளுக்குள்ளாக மறைத்து அப்பா அது எப்படி பாதுகாக்கிறதோ, எப்படி துஷ்ட மிருகங்களுக்கு அது விலக்கி பாதுகாக்கிறதோ, எப்படி தன் ஜீவனை பொருட்படுத்தாது எப்படி அது தன் குஞ்சிக்காக ஹல்லேலூயா அது நிற்கிறதோ, அதுபோல நீர் எங்களுக்காக நிற்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக திறப்பில் நின்றவர் நீர். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் திறப்பில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு நீர் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசும்படியாக இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராய் நீர் திறப்பில் நின்று எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. அந்த உன்னதமான ஆற்றல், அந்த உன்னதமான வல்லமை இந்த நேரத்திலும் இந்த அதிகாலை வேளையிலும் சிலுவையின் வல்லமை அப்பா இப்பொழுதே வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கியங்களையும் சுத்திகரிக்கிறது அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய இயேசுவே எல்லா பாவங்களும் சாபங்களும் நீங்கி போக கடவுது, நீங்கி போக கடவுது. சாபம் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகட்டும், நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். தீராத வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தீர்த்து வைக்கப்படுவதாக. ஓ ரிஷாதா லா மாஷி யாதுரா லபா ஷிக்கலகரி கலதிபிலியா கொலதியாந்துனதி. தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் இறங்கட்டும் அப்பா. என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. சத்ருவின் ஹல்லேலூயா திட்டங்களை அவமாக்குகிறவர், பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கெட்டுப்போக விடுவதே அல்ல சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் கெட்டுப்போக விடுவதே அல்லப்பா. மறுபடியும் அவர்களை நீர் கூட்டி சேர்க்கிறீர். மறுபடியும் உருவாக்கும் என் தேவன், மறுபடியும் தன் ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என் தேவன் அப்பா. மறுபடியும் விழுந்து போன கூடாரத்தை கட்டுகிறவர், மறுபடியும் உடைய பிள்ளைகளை வணையும் உடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா. மறுபடியும் என்கிற வார்த்தையை ஆழமாய் கொடுக்கிறபடினாலே நான் பேசுகிறேன் அப்பா. யாருடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிருக்கிறதோ, யாருடைய சூழ்நிலைகள் கெட்டு போயிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் மறுபடியும் 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 இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படுவதாக. பிரிந்து போன இயேசுவே கணவன் மனைவி உறவுகள் மறுபடியும் சீர்படுத்தப்படுவதாக. எந்த இடத்துல வியாபாரம் இயேசுவே செய்ய முடியாமல் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே நஷ்டம் அடைந்தது என்று சொன்னார்களோ, அதே இடத்தில் மறுபடியும் அவர்கள் வியாபாரத்தை நீர் வர்த்திக்க செய்வீராக. மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா லாபத்தை நீர் கொடுப்பீராக. எந்த விவசாய இயேசுவே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லது விவசாயத்திலே பலன் இல்லையே, நஷ்டம் அடைந்து விட்டதே என்று சொல்லி அப்பா அங்கலாய்த்து நிற்கிற ஹல்லேலூயா மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அது சீர்படுத்தப்படுவதாக. மறுபடியும் விவசாயத்திலே அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் விளையச் செய்வீர். பலனை நூறத்தனையாய் பெறும்படியாக இப்பொழுதே ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தேவ வல்லமை எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது எழுப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எழும்பு சீயோனை எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, இப்படியே மந்தமாக நீ இருந்து விடாதே, அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டேன் என்று சொல்லி நீ நினைத்து பிசாசு கொடுக்கும் இந்த வார்த்தையை கேட்டு நீ அமர்ந்து விடாதே. சத்துரு உன்னை மட்டம் தட்டுவான், உன்னை விழத்தட்டுவான், உன்னால் முடியாது என்று சொல்லுவான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் இந்த காலை வேளையில் நீ கட்டப்படுவாய். எழும்பு சீயோனே எழும்பு, எழும்பு. என் தேவன் சகலவற்றையும் அவர் நன்மையாய் நிரப்புகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஆகவே இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் தீமையை நன்மையாய் இந்த காலை வேளையில் மாற்றுவாராக. உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் வந்த தீமைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நன்மையாய் மாறுவதாக, மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கட்டப்படுவதாக சுவாமி. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஐயோ, அவ்வளவுதான், என்னால் படிக்க முடியலையே, அவ்வளவுதான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி என் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குமோ என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளையை பார்த்தப்பா நீர் சொல்லுகிறீர், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் உன் ஸ்தானத்தில் இருத்தப்படுவாய், நீ மறுபடியும் எழுது, ஹல்லேலூயா, மறுபடியும் படி, உன் ஞாபக சக்தியை நான் அதிகரிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு நான் ஞானமாக இருப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியானவர், ஹல்லேலூயா, நிறைவான ஆவியானவரே, இப்பொழுதே பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த வாலிப வயதில் இயேசுவே பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவுதான், ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போயிற்றோ, நான் இப்படி தவறாது நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி அப்பா ஒருவேளை கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் சொல்லுகிறீர், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், உன்னை மறுபடியும் நான் சீர்தூக்குவேன், உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நான் நிலைநிறுத்துவேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்கள் சொல்றீங்க, என் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். சோர்ந்து போகாதே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் அப்பா சர்வ வல்லமை உள்ளோட கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே, இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் தராமல், சந்திரன் தன் ஒளியை உனக்கு கொடாமல் அப்பா நீங்க சொல்றீங்க, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன், நானே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். உலகம் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை தூஷிக்கலாம், உலகம் உன்னை அற்பமாக நினைக்கலாம், உன்னை ஆகாது என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ எதற்கும் தகுதி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சொல்லுகிறீர், உன்னை நான் தகுதிப்படுத்துவேன், என் முகத்தின் பிரசன்னத்தினால் நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். எந்த இடத்தில் வெக்கப்பட்டு போனியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஆக கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உன் தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலும் நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசத்தோடு எழும்பி நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு எழும்பி நில். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல். ஹல்லேலூயா. வார்த்தையை பேசு, ஜீவனுள்ள வார்த்தையை நீ பேசு, என் தேவன் அற்புதத்தை செய்வார். ராஜா, இந்த நேரத்திலும் பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஹல்லேலூயா, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களிலே காணக்கூடிய வீக்கங்கள் இப்பொழுதே அவைகள் வற்றி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவையில்லாத இயேசுவே அப்பா ராஜா, சுகர் பிரச்சனை, அதாவது டயபெட்டிஸில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அப்பா அந்த சர்க்கரை அளவு நார்மல் ஆவதாக. ஹல்லேலூயா. மருத்துவ மனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தினால் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். சர்க்கரை அளவு நார்மலுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரத்த கொதிப்பு நோய் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் சரி செய்யப்படுவது. ஹல்லேலூயா. அப்பா அதன் அளவு நார்மல் ஆவதாக. எஸ்டடி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கேன்சரை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்பா. கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள இப்பொழுது ஒரு ஜீவன் இறங்குவதாக. பேச முடியாத வாய், கொன்ன வாய்க்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வார்த்தைகள் தெளிவாய் அப்பா பிள்ளைகளுடைய நாவில் அப்பா அது வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உச்சரிப்பில் ஒரு தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்காத காதுகள் கேட்கப்படட்டும், பார்க்க முடியாத கண்களுக்கு பார்வை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது பலனடைந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே, என் தேவனுடைய ஜீவன், என் ஆண்டவருடைய ஜீவன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். ராஜ்யத்தின் வல்லமைகள் இப்பொழுது செயல்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, என் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுதே இந்த காலை வேளையிலே செயல்படுவதாக. பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக, சத்துருக்கள் விலகி போவதாக.
அந்தகார கிரியைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். இந்த ஜெபம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, யாரிடத்தெல்லாம் இது ஷேர் பண்ணப்பட்டு அப்பா யாருடைய காதுகள் எல்லாம் தொழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் காணக்கூடிய எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா இருளும் நீங்கி போகட்டும் அப்பா. இந்த சத்தம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் தேவ வல்லமை இறங்கட்டும். அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அசுத்தாவிகள் விலகி போவதாக சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஐ கமாண்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும். சத்துருக்கள் இனி ஒருபோதும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. கெட்ட சொப்பனங்களை கொடுத்து பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. இந்த நாளில் அப்பா யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா தீமைகளும் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா அப்பா. பிரயாணப்பட்டு போகிற பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாக இருப்பீர். உம்முடைய தூதர்களை நீர் அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா ஹல்லேலூயா நீர் அவர்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி செல்லுவீராக ராஜா. இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். சமாதானத்தை கொடுத்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் நடத்துவீராக என்று சொல்லி இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் செய்யும் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நிற்க, உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் நீர் உதவி செய்வீராக அப்பா. பிசாசுகள் இந்த நாளிலே வெக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. பாதாளம் நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உம்முடைய கரத்தினால் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.